வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றட்ட மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு விஜய் வெற்றி அடையவில்லை, முதலமைச்சராக வரவில்லை என்று சொன்னால் நானும் விஷம் குடித்து சாவேன், என் குழந்தைக்கும் விஷம் குடித்து கொன்று விடுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட தாவேகா பெண்கள், தாவேகா தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிவுரை சொல்லியோ, மற்றபடி இது கூடாது, இது நான் விரும்பத்தக்க ஒரு விஷயம் அல்ல என்று சொல்லியோ, தாவேகாவினுடைய தலைவர் என்று சொல்லி கொடுக்கிற விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கையோ, ஒரு அறிவுரையோ, ஒரு வீடியோவோ போடவே கிடையாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண் பேசிய பேச்சு, இன்னும் சில தாவேகா தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் குறிப்பாக பேசிய பேச்சு, அதன் அடிப்படையில் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்ய வேண்டும். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு பலவிதமான அறிவுரைகள். ஆனால் விஜய் இன்னைக்கு ஒரு அறிவுரை கூட தன்னுடைய தாவேகா பெண் தொண்டர்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது இந்த மாதிரி பலவிதமான சம்பவங்கள் அடிப்படையில் நான் கேள்விப்பட்டேன். மற்றபடி விஜய் ரசிகர்கள் என்று நான் சொல்லவில்லை போட்டு அதையும் கோடிட்டு காட்டுறாரு. தாவேகா விஜய் ரசிகர்களுக்கு நான் அந்த பேட்டி கொடுக்கல அப்படின்னு போட்டு அதையும் சொல்லிட்டு அதற்காக கொடுக்கவில்லை என்பதையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்திரா காந்தி, அண்ணா, ஜெயலலிதா, காமராஜர் போன்ற எல்லாமே தேர்தலில் தோற்றவர்கள் தான். தோல்வி என்பது வெற்றி என்பதெல்லாம் சகஜம் கிடையாது. இதை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி வீடியோ போடுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. என மனதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு மனோநிலை இருக்க வேண்டும். ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைக்கு அரசியல் சாயத்தை யாரும் பூசிடாதீங்க. ஏன்னா பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரைகளை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு அறிவுரையை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் பேட்டி கொடுத்துருக்கார். அவருக்கு உள்ள ஒரு அக்கறை கூட இன்னைக்கு தாவேகா விஜய்க்கு இல்லை. ஆனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதுக்கு பெறப்பட்டார். அந்த தெய்வம் அவரை மன்னிக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோயிலுக்கும் தரிசனம் செய்வதற்காக திட்டம் போடுகின்றார். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்துவிட்டோம் என்பதற்காக, அவைகளை கழிப்பதற்காக தாவேகா விஜய் செல்கிறார் அப்படின்னு தெரியவில்லை. எத்தனையோ வீடியோலாம் போடுறார். கரூர் 41 பேர் இறந்ததுக்கு பின்னால் ஒரு 10 நாள், ஒரு வாரம் கழித்து வீடியோ போட்டார். நான் இங்கே தான் இருக்கேன், என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணுங்கள், என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க அப்படிலாம் போட்டார். இதுக்கு போடலாம் இல்லையா? ஒரு அறிவுரை சொல்லி போடலாம், எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கோவிலாக சென்று என்ன பிரயோஜனம் இருக்குது? அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு நன்மைகள், இதன் மூலமாக செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக கழிந்து விடக்கூடிய ஒரு சூழல். ஜோதிடர் சொல்லி விட்டார்னு சொல்லி போட்டு போடுறாரு. ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருக்கார். திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் முடிச்சுட்டாரு. இன்னும் அடுத்து மகாராஷ்டிராவுக்கு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போக போகிறாரு. நேரம் போயிருப்பார். அதே மாதிரி மற்றவர் சொல்கிறாரு இல்லையா, ஒரு ஜோதிடர் சொன்னதா சொல்லி போட்டு இத்தனை ஒரு வழிபாடுகள் செய்யக்கூடிய விஜய், எத்தனையோ அன்பர்கள், சமூக ஆர்வலர்கள் சமூக வலைத்தளத்தில் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் அதை வைத்து தன்னுடைய தாவேகா பெண் தொண்டர்களுக்கு சொல்லலாம். இன்று வரை எந்த ஒரு அறிவுரையும் விஜய் மூலமாக வரவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்கு ஒரு விஷயம்தான். அதையெல்லாம் விட சிறு குழந்தைகளை எல்லாம் தன் பெற்றோர்களை வற்புறுத்தி ஓட்டு போட சொல்ல வேண்டும்
அப்படிங்கிற தகவலும் வந்து இன்றைக்கி ரொம்ப வல்கராக போயிட்டு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறுவர்களை வந்து மன ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி மனதுக்குள் வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கி வேண்டுமென்றே தவறான வழிக்கு விஜய் கொண்டு செல்கிறார் அப்படின்னு விசிக பிரமுகர் கோவையில் வந்து இன்னைக்கு புகார் கொடுத்துருக்கிறார். டிவியில் வந்து விஜய் பரப்புரை பண்ணார். அதை பார்த்துட்டு அவருடைய பையன் வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும், அவங்க அப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிகப்பெரிய பிரமுகராக இருக்கிறார். அவர்கிட்டயே வந்து பையனுங்கிற முறையில் இந்த சின்ன பையன் சொல்லியிருக்கிறார், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில் நீ வந்து நீயும் அப்பா அம்மாவும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூக்க மாட்டேன் போட்டு சொன்னாராம். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகளை அடம்பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு ஆர்வத்தை எந்த அளவுக்கு எந்த வயதில் அவர்களுக்கு மனதில் பதிக்க வேண்டும் என்பதை விஜய் உணரவில்லை. விஜய் வந்து குழந்தைகளை வந்து ஓட்டு போடும் கருவியாக பயன்படுத்தி விட்டார். இன்னைக்கு பாஜக தமிழிசை கூட இன்னைக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தவறுகள், தேர்தலுக்கு முன்னாலும் தவறுகள், தேர்தலுக்கு பின்னாலும் கூட தவறுகள். அது பாருங்கள், நெல்லையில் வந்து பஸ்ஸினுடைய அந்த டிஜிட்டல் போர்டவே வந்து மாற்றிருக்காங்க. தாவேக்கா பஸ்ஸு போயிட்டே இருக்கு, பார்த்தா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போயிட்டுருக்கு. நம்ம ஊர் வண்டியெல்லாம் வந்து திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம், மற்றபடி வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு போர்டில் வரும், டிஜிட்டல் போர்டில் பஸ்ஸில் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் போர்டில். ஆனால் நெல்லை மாவட்டத்தில் அந்த நெல்லை கோட்டத்துக்கு உட்பட்ட அந்த பஸ்ஸில் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஓடிச்சான். இது எதோ லேட்டாக பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாசக்கூடிய சமயத்தில் ஒய்ஃபை மூலமாக இந்த டிஜிட்டலை மாற்றலாம் அப்படின்னு அது ஒரு ஐடியா பண்ணி மாற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து சைபர் கிரைமில் வந்து தாவேக்கா யார் செய்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும், மற்றபடி அந்த ஏரியாவில் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கி சைபர் கிரைமில் புகார் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. அப்படின்னா சட்டப்படியான சைபர் கிரைம் கான்செப்ட் தாவேக்கா தொண்டர்கள் மேலே இன்றைக்கி மிக பகிரங்கமாக குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு, அதையெல்லாம் விட ஒரு கூத்து. ஓட்டு பெட்டியெலாம் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு எல்லா இதுவும் தமிழகத்தினுடைய ஒரு ஓட்டு போட்ட அந்த ஓட்டு மிஷின்லாம் ஒவ்வொரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து சென்னையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா உன்னுடைய ஒரு பாதுகாப்பில் அதில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரராக திருவாரூரை சேர்ந்த பணகுடி யுவராஜை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு அட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கேயே உட்காந்து அந்த வார் ரூம்லேயே உட்காந்து ஜனநாயகன் படத்தை லேப்டாப்பில் பார்த்துருக்கிறார். இது வந்து சிசிடிவி கேமராவில் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதையெல்லாம் விட இவர் என்ன பண்ணிட்டார், ஆர்வத்தின் காரணமாக ஃபேஸ்புக்கில் வந்து அந்த படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி போட்டார், வீடியோ போட்டார். என்ன சென்னையே இப்போ என் கண்ட்ரோலில் தான் அப்படின்னு ரொம்ப திமிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டிருக்காரு இதில் ஃபேஸ்புக்கில். இதை வந்து மிகப்பெரிய அதிகாரிகள் பார்த்துட்டு என்னடா அது இப்படி போயிட்டுருக்கு, யார் இந்த நபர் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் சிசிடிவி கேமராவுடைய பாதுகாப்பு ஒப்பந்ததாராக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த யுவராஜை பிடிச்சி கேட்கக்கூடிய சமயத்தில் விளக்கம் புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, இத்தனைக்கு ஓட்டு பெட்டியினுடைய பாதுகாப்பு பொறுப்பு. அந்த ரூமில் உட்காந்து குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய பிரச்சனைக்குரிய ஒரு படம், அது ஜனநாயகன் படத்தை பார்ப்பது சட்டப்படி குற்றம். அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய ஒரு படத்தை பார்க்கலாமா? சரி பார்த்தாரு, ரைட்டு, ஓகே. அதை எதுக்கு ஃபேஸ்புக்கில் போடணும்? சென்னையே என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி அவரை பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், இதையெல்லாம் கூட ஒரு கூத்து. ஆலந்தூரில் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்துருக்காங்க தாவேக்கா, ஒரு தொகுதி ஒரு வார்டு கான்செப்ட். அதில் ஏகப்பட்ட பேர் வந்து தாவேக்கா விசிலுக்கு ஓட்டு போடவே இல்லை. என்னடா அது ரொம்ப அது டல்லாக இருக்குன்னு சொல்லி போல் ஊடு ஊடாக பூந்து ஏன் ஓட்டு போடவில்லை அப்படின்னு மிரட்டி கொண்டிருப்பதாகவும் இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் விட ஒரு கூத்து, ஜனநாயகம் படம் வந்து
உசிலம்பட்டி பக்கத்தில் பாப்பாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது ஜனநாயகம். இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, ஆனால் லீக் ஆகிருச்சு, வெளியே விட்டாச்சு இணையதளத்தில். இருந்தாலும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா நார்மலாக சினிமா கோட்டையில் நம்ம போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. மீண்டும் அந்த தணிக்கை குழு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ பார்ப்பாங்க அப்படின்னு தெரில. 2029 பார்த்து முடிச்சிருவாங்க. அப்புறம் பாஜக மீண்டும் தேர்தல் நிற்கக்கூடிய சமயத்தில் ஜனநாயகன் படத்தை வெளியிடாமல் மீண்டும் விஜயை மானசீகமாக மிரட்டி, அப்புறம் அந்த 2029 நாடாளுமன்றத்தில் கட்டாயமாக பாஜக தோற்கும். அப்புறம் சரி விஜயை பிடிச்சி வச்சு எந்த பிரயோஜனம் விளைஞ்சுவிட்டு 2029க்கு மேலே அநேகமாக ஜனநாயகன் படத்தை பாஜக தன் பிடியிலேருந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தெரியுது. அதன் அடிப்படையில் அந்த படத்தை உசிலம்பட்டி பாப்பாப்பட்டி கிராமத்து சம்மந்தப்பட்ட சம்பவம் என்ன பண்ணியிருக்கேன், அதை கேவலமாக இவர்கள் சித்தரித்து விட்டார்கள் அப்படிங்கிற கான்செப்டில் ஏகப்பட்ட வீடுகள் இன்றைக்கி கருப்பு கொடி பறந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, வானூர், செஞ்சி, திண்டிவனம், மயிலம் தொகுதியில் ஏகப்பட்ட பேர் தாவேக வேட்பாளர் தங்களுடைய கட்சிக்காக உழைக்கவில்லை. மாறாக அதிமுக பாமகவுக்கு விலை போய்விட்டார்கள், திமுகவுக்கு விலை போய்விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு கூத்து. தன்னுடைய மனைவிக்கு 12,60,00,000 கடன் கொடுத்தார் அப்படின்னு தன்னுடைய வேட்புமனுவில் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு கொடுத்தார் சந்தேகத்து மாதிரி போட்டு என்ன பண்ணியிருக்காரு, பெரம்பூர் வெங்கடேசன் அப்படிங்கிற உயர்நீதிமன்றத்தை ஒரு மனு கொடுத்துருக்கார். இது மாதிரி ஏகப்பட்ட மனு விஜய் மேலே கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் 2-3 மனுக்கள் கூட தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆமாம், அதையெல்லாம் தெரிஞ்சு பெரம்பூர் வெங்கடேஷ் செய்தாரா என்னன்னு தெரியல. எப்படியோ ஒன்று தன்னுடைய மனுவாக கொடுக்கக்கூடிய சமயத்தில் நீதிபதி ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டார். இப்படிப்பட்ட மனுக்கள் பொழுதுனைக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டார். அதாவது விஜய் 12,60,00,000 தன் மனைவிக்கு கடன் கொடுத்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை, சந்தேகபூர்வமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ஊராக ஒவ்வொரு கோவிலாக தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்காக விஜய் சென்று கொண்டிருந்தாலும், இப்படிப்பட்ட தவறுகளின் வெளிப்பாடாகவும் இன்னைக்கு விஜய் தேர்தலுக்கு முன் எவ்வாறு பேசப்பட்டாரோ அதை போல தேர்தலுக்கு பின்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய பெயரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பாக அமையப் போகிறதா, அல்லது தன் பெயரை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு மிக சான்றாக அமையப் போகிறதா என்பது தேர்தலினுடைய அந்த ஓட்டு எண்ணி அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.